نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم رضي الله عنهم ورضوا عنه صدق الله العظيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன். அருமைநாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தினர், குறிப்பாக நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல இறைவனின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹுவின் பேரருளால் இஸ்லாத்தின் வேர்களும் விழுதுகளும் என்கிற முஸ்லிம் உம்மத்திற்கு மகத்தான பங்காற்றிய, பணியாற்றிய, சேவை புரிந்த ஆளுமைகளை பற்றிய மாண்புகளை கூறும் இத்தொடரில் நபித்தோழர்களில் முக்கியமான பல ஆளுமைகளை பேசி வந்த நாம் இன்றைய 73வது தொடரில் அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னால் அன்பிற்குரியவர்களே, தமிழகம் முழுக்க புயல் எச்சரிக்கை விடப்பட்டு வானிலை ஆய்வு மையத்தின் சார்பிலும் பேரிடர் மேலாண்மை மையத்தின் சார்பிலும் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் விடப்பட்ட நிலையில் தமிழகம் முழுக்க இந்த நேரம் பரவலாக மழை பொழிந்து வருகிறது. எல்லாம் வல்ல இறைவன் இந்த பேராபத்தில் இருந்து நம் நாட்டை பாதுகாப்பானாக. வலுவடைந்து விடாமல் அந்த புயல் வலுவிழந்து போகும் ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவானாக. மழை மற்றும் மின்தடையின் காரணமாக ஒருவேளை இந்த தொடர் பேசி கொண்டிருக்கிற போது இடையிலே மின்தடை ஏற்படுமானால் இன்ஷா அல்லாஹ் பின்னர் அறிவிக்கப்பட்டு இது மீண்டும் தொடரும். அல்லாஹ் பூர்த்தி செய்து தருவானாக என்கின்ற நல்துஆவோடு தொடங்குகிறேன். அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு. அதி இப்னு ஹாத்தம் என்பது அவர்களுடைய தந்தை பெயர் ஹாத்தமுத் தாயி. தாய் என்கிற கோத்திரத்தை சார்ந்தவர்கள். அவர்களுடைய பெயரோடு தாயி என்ற வார்த்தை இணைக்கப்பட்டிருக்கும். இந்த அதியுடைய தகப்பனார் தான் ஹாத்தம் தாய் என்பவர். ஹாத்தம் தாய் உலகத்தில் கொடைத்தன்மைக்கு பிரபலமானவர். அரபுலகத்தில் அவரை விட பெரிய கொடையாளர்கள் இல்லை என்று சொல்லும் அளவுக்கு தான் வாழ்ந்த காலத்தில் கொடை வள்ளலாய், கொடுத்துதவும் செம்மலாய், வாரி வழங்குபவராய் இருந்திருக்கிறார்கள். கொடுத்து சிவந்த கரம் என்பதற்கு நேரடி உதாரணமாய் திகழ்ந்தவர்கள் ஹாத்தம் தாய். இந்த ஹாத்தம் தாய் பின்னாட்களில் இவருடைய கொடைத்தன்மையின் காரணமாக அவர் வாழும் காலத்திலும் சரி, வாழ்ந்த பின்னாலும் சரி, அவர் கொடைத்தன்மைக்கு பழமொழிக்காரராகவே ஆகிவிட்டார். இவர் பெரிய ஹாத்தம் தாய் மாதிரி கொடுத்துருவாரா என்று 4 பேர் கேட்பார்கள். ஹாத்தம் தாய் கொடைத்தன்மையில் அந்த அளவுக்கு பிரபலமானவர். சொல்லுவார்கள் ஹாத்தம் தாயின் வரலாற்றை பற்றி. யாராவது ஒரு யாசகம் கேட்க அவருடைய வீட்டின் 7 வாசல்கள் வழியாக 7 தடவை ஒரே ஆள் வந்தாலும் 7 தடவையும் அவனுக்கு மடி நிரம்ப கொடுத்து அனுப்புவார்கள். நன்கு தெரியும், ஒரே ஆள் தான் எல்லா வாசலிலும் வருகிறான். அவருடைய கொடைத்தன்மையில் இம்மி அளவும் குறைந்து போகாது. அப்படிப்பட்ட கொடை வள்ளல். அந்த வள்ளலுடைய வாரிசு தான் நாம் இப்போது பார்க்க போகிற ஹாத்தம் தாயுடைய மகன் அதி ரதியல்லாஹு அன்ஹு. அவர் தந்தை இஸ்லாத்திலே இருக்கவில்லை. இஸ்லாம் அவருக்கு நபிகளாரின் வருகையின் போது அவர் இல்லை. ஹாத்தம் தாயுடைய மகன் அதி ரதியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த ஹாத்தம் தாய் அவங்க தகப்பனார் பெரிய கொடையாளின்னு சொன்னமே, அவங்க ஆரம்பத்தில் ஒரு பொம்பளையை கல்யாணம் பண்ணியிருந்தாங்க, நவ்வார்னு பேர். அந்த அம்மாவை கல்யாணம் பண்ணால் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மனைவிகள் கணவனுடைய குணத்துக்கு தோதுவாக அமையறதில்லை. இவர் கொடுக்குற கொடைத்தன்மையை கொடுத்து எப்போ பார்த்தாலும் திட்ட வேண்டிய வேலை. ஆமாம், இப்படி தூக்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி. சில கணவன்மார்கள் கொடை வள்ளலாக இருக்க மனைவிகள் கருமிகளாக இருப்பார்கள். கருமி என்றால் நிறத்தில் அல்ல, குணத்தில். கஞ்சத்தனம் என்று பொருள். அந்த மாதிரி உள்ளது அந்த முதல் மனைவி. பார்த்து இவர் கொடைத்தன்மையை மட்டும் நிறுத்தவே இல்லை கொடுக்கறத. அந்த அம்மாவும் திட்டுறதை நிறுத்தவே இல்லை. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து தான் 2வது கல்யாணம் பண்ணார். மாவியான்னு சொல்லி அந்த அம்மாவுக்கு பேர். மாவியா பின் அஃப்ரஸ்.
இந்த மாவியாவை கல்யாணம் பண்ணார். மாவியா வந்து யமன் நாட்டினுடைய அரச பரம்பரையை சார்ந்த பெண். அல்லாஹு அக்பர், உண்மையாகவே அதுதான் இந்த கணவருடைய குணத்துக்கு தோதுவாக அமைஞ்சது. அந்த அம்மாவும் வாரி வாரி வழங்கக்கூடிய பெண். அந்த அம்மாவுக்கு கை நீளமான பெண் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. அதாவது வாரி வாரி அதிகமாக வழங்கினா கை நீளம்னு சொல்லுவாங்க அரபுகள். நிறைய கொடையும் கொடுக்கும். கொடையாளர்களை அந்த பெண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2வது மனைவி மாவியா ஹாத்தம் தாயோடைய குணத்தோடு ஒத்து போனவர்கள். இந்த தம்பதிகளுக்கு பிறந்தவங்க தான் இப்போ நம்ம பார்க்க போகிற சஹாபி அதி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அதி இப்னு ஹாத்தமு தாய். தந்தை வஃபாத் ஆனதுக்கு பின்னாடி ஊருடைய தலைமை பொறுப்பு, அந்த சமூகத்தினுடைய தாய் கபீலாவினுடைய கோத்திரத்தின் தலைமை பொறுப்பெல்லாம் இவர்கிட்ட வந்துச்சு. இவர்கள் வாழ்ந்த நாட்டில் அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹு ஒரு தன்னிகரற்ற தலைவர். இன்னமும் இஸ்லாத்தில் சேர்றதுக்கு முன்னாடி உள்ள வரலாறு. அவர்களின் கோத்திரத்தார் குடியிருந்த இடம் இன்றைக்கு அரபு நாட்டிலே ஹாயில் என்ற பகுதி என்று தோராயமாக குறித்து தருகிறார்கள் நம்முடைய அந்த புவியியல் சார்ந்தவர்கள். இவங்க ஆரம்பத்தில் இவர் கிறிஸ்டினாக இருந்தார், தகப்பனார் வழியிலேயே. அதி அவர்களும் கிறிஸ்டினாகத்தான் இருந்தார்கள். ரொம்ப வயசு அவங்களுக்கு. கிட்டத்தட்ட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்திருக்கிறாங்க அதி. நல்ல வயசும் இருக்கும். இந்த அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு பெற்றோர்கள் 2 பேருமே வள்ளல்கள். வள்ளல்களின் வாரிசாக பிறந்த காரணத்தால் எல்லா நற்குணங்களையும் தன்னிடத்தில் வைத்திருந்தார் அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹு. மட்டுமல்ல, சமயோசிதமாக அந்த சமுதாயத்தில் பேசக்கூடியவர்களில் அற்புதமான பேச்சாளரும் கூட. இனி நாம் இந்த அதி அவர்கள் இஸ்லாத்தில் சேருவது குறித்தும் பின்னாட்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்கள் நெருக்கமானதை குறித்தும் சில விஷயங்களை பார்க்க வேண்டும். அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய குடும்பத்தை பற்றி பார்த்தோம். அவர்களின் தனிப்பட்ட குணங்கள் மற்றும் உடல் அமைப்பு, இதையெல்லாம் பற்றி கூட நமக்கு வரலாறுகளிலும் ஹதீஸுகளிலும் கிடைக்கிற செய்தியை பார்த்துடலாம். ரொம்ப குண்டான உடம்பு. யார்? அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு அன்ஹுக்கு. நிறைய அரபுகள் அப்படித்தான் இருப்பாங்க, கொழு கொழுன்னு. இவங்களும் நல்ல குண்டாக இருப்பாங்க. அவங்களுடைய கண்ணு கொஞ்சம் குறை உள்ளது, மாறுகண்ணுன்னு சொல்லலாம், அல்லது பார்வை குறைந்தவர்கள். அது பிறப்பிலேயெல்லாம் பார்வை குறைபாடு மாறுகண்ணெல்லாம் இல்லை, இடையில தான் ஏற்பட்டுச்சு. வரலாற்றை பார்க்கிற போது அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு இவர்கள் பல்வேறு யுத்தங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுடன் இணைந்து பங்கேற்றிருக்கிறார்கள். பிரபலமான ஜமல் போரிலே தான் அவருடைய ஒரு கண்ணு போனது. அந்த ஜமல் போரில் அலி ரலியல்லாஹுடைய தலைமையின் கீழ் ஒரு போர் வீரராக இருந்தார்கள். இவர்கள் பின்னால் முஸ்லிமாகி மிகப்பெரிய போர் வீரராக இருக்கிற போது, ஜமலுக்கு பின்னாலே அதே போல் இன்னொரு யுத்தம், சிஃபின் என்ற யுத்தம் நடந்தது. அதிலேயும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பக்கபலமாக நின்றார்கள். அப்போது இன்னொரு கண்ணும் போய்விட்டது. ஆனால் இந்த ரெண்டுமே முழுசாக போகலை. ஓரளவு மங்களாக ஏதோ பார்வை தெரியும் போல் தெரிகிறது. காரணம் என்னன்னா, பிந்தைய வரலாறுகளை பார்க்குறப்ப இந்த கண்ணு போனதுக்கு பின்னாடியும் அவங்க நிறைய யுத்தங்களில் பங்கேற்றிருக்காங்க, ஒப்பந்தங்களில் பங்கேற்றிருக்கிறாங்க, அரசனுடைய தூதுவராக பயணப்பட்டிருக்காங்க. இந்த விஷயங்களை எல்லாம் பார்க்கும்போது கண்ணு முழுசாக போகலைன்னு தெரியுது. அப்போது நம்ம பாணியில் நம்ம வழக்கில் சொல்கிறதா இருந்தால் கொஞ்சம் மாறு கண்ணு மாதிரி, பார்வை பலவீனம். மொத்தத்தில் பார்வை முழுசாக தெரியலன்னாலும் ஏதோ கொஞ்சம் தெரியும். இதுதான் இவர்களுடைய உடல் அமைப்பு, கண் பார்வை குறித்த செய்திகள். சரி, விஷயத்துக்கு வருவோம். அல்லாமா இப்னு இஸ்ஹாக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நபிகளாரின் வரலாற்று சரித்திரத்தை காவியமாய் வடித்து தந்த பெருமக்களில் ஒருவர். அவர் எல்லாத்தையும் பற்றி எழுதியிருக்கார். இந்த அதி இப்னு ஹாத்தமை பற்றி சீரத் இப்னு இஸ்ஹாக்கில் வரக்கூடிய செய்தி என்னன்னா, அதி இப்னு ஹாத்தம் அவரே சொல்கிறார், பின்னால் முஸ்லீம் ஆகிட்டு சொல்கிறார். என்ன சொல்கிறாரு? ஒட்டுமொத்த அரபுலகத்திலேயே என்னை விட ரசூலுல்லாவை வெறுத்தவங்க யாருமே இல்லை. நான் அவ்வளவு வெறுத்தேன். ரசூலுல்லா வந்துட்டாங்கன்ற செய்தியும் அவங்கள நோக்கி பல பேர் முஸ்லீம் ஆகிறாங்கிற செய்தியும் கேள்விப்படும் போது, ஏன்னா நான் என் கூட்டத்திற்கு, என் கோத்திரத்துக்கு அரசனாக இருக்கிறேன். ஒருவேளை முகம்மது என் ஊர் தேடி, நான் இருக்கிற நாடு தேடி வந்தால்
என்னுடைய இந்த அரச பொறுப்பு அது இதெல்லாம் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு நான் ஒரு சாதாரண பிரஜையாக மாறிடுவேன். அப்போது என்னுடைய அரச பதவி பறிபோகும், நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சொகுசு வாழ்க்கையெல்லாம் போயிடும். அதனால் ரசூலுல்லா வர்றதையும் விரும்பலை, அவர் வளர்றதையும் விரும்பலை, அவருடைய மார்க்கமும் பிடிக்கலை. மொத்தத்தில் முஹம்மது என்னும் பெயர் போல் எனக்கு மிக கடுமையான அதிருப்திக்குரிய பெயர் வேறு எதுவும் இல்லை அப்படின்னு இருந்தது எனக்கு. ஆனால் எல்லா பக்கம் பரவிட்டே வருது இஸ்லாம். பல்வேறு ஊர்கள் இஸ்லாமிய வசமாகிவிட்டது. மக்கா வெற்றியில் தொடங்கி வரிசையாக அக்கம் பக்கத்து ஊர்களெல்லாம் கண்டிப்பாக இவங்க பிரதேசத்துக்கும் வெகு சீக்கிரத்தில் வந்துவிடும். காரணம், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு நாடுகளுக்கு கடிதம் கொடுத்து அனுப்பியது போல் இவங்களுக்கும் கடிதம் வந்துருச்சு. இஸ்லாத்தில் இணைந்து கொள்ளுங்கள், இந்த மார்க்கம் உண்மை, பல தெய்வம் இல்லை, ஒரே ஏகத்துவம், எல்லா விஷயமும் வந்துருச்சு. தூக்கி போட்டார். எனக்கு இவர் அது பிடிக்காத, இருந்தாலும் மனசுக்குள்ள ஒரு ஓரமாக பயம் இருக்குது. திடீர்னு இவங்க முஸ்லீம்கள் இங்கே வந்துட்டா என்ன பண்ணுறது, அடிச்சிருவாங்களோ பிடிச்சிருவாங்களோ என்னென்னமோ பயம். அப்போ அவர்கிட்ட ஒட்டகம் மேய்க்கிற ஒரு பையன் இருந்தான், ஆடு மேய்க்கிற ஒட்டகம் மேய்க்கிற ஒரு இடையன், அவன் அரபி. அவனை கூப்பிட்டு, இங்கே பாரு, நல்ல சிறந்த ஒட்டகமாக நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுற மாதிரி கொளுத்த ஒட்டகமாக கொஞ்சம் ஒட்டகம் எனக்கு பர்சனலாக தேவைப்படுது, எனக்கு ரெடி பண்ணிக்கோ. நீ தான் அங்கங்கே ஊருக்கு வெளியே பாலைவன பகுதிகளில் மேய்ச்சிட்ருப்ப. எங்கேயாவது முகம்மதுவோ அவருடைய ஆட்களோ வர்ற மாதிரி தெரிஞ்சால் விரைந்து வந்து எனக்கு தகவல் கொடுத்துரு, நான் ஓடி போகணும். நின்று எதிர்கொள்கிற ஐடியாவெல்லாம் முதல்லையே இல்லை. நான் ஓடி போகணும், என் குடும்பத்தோடு நான் தப்பிச்சு போகணும். ஒட்டகத்தையும் தயார் பண்ணிடு, எனக்கு செய்தி கொடுத்துருன்னு சொல்லி வச்சுருந்தார். இப்படி இருக்கிறப்ப தான் ஒரு நாள் திடீர்னு காலையில் அந்த பையன் வந்து நின்ட்டார், அந்த அரபி ஒட்டகம் மேய்க்கிறவர். என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க, நீங்கள் சொன்ன நேரம் நெருங்கிட்ட மாதிரி தெரியுது. என்னன்னா, நான் வந்து பார்த்தேன், ஒரு படை உள்ளே வருகிறது, கொடிகளோடு வருகிறார்கள், கருப்பு நிறத்தில் கொடிகள் இருக்கிறது, வெள்ளை நிறத்தில் கொடிகள் இருக்கிறது, பதாகைகள் இருக்கிறது, அப்படி வந்துட்டாங்க. நான் அங்கே உள்ளவங்கள்ட்ட விசாரித்தேன், இவங்கெல்லாம் யாருன்னு. முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய படைகள்னு சொன்னாங்க. அதனால் சுருக்கமாக நீங்கள் எஸ்கேப் ஆகிறதுனா ஆயிருங்க அப்படின்னு சொல்லிட்டார். உடனடியாக சிறந்த ஒட்டகங்களெல்லாம் வச்சுருந்தார்ல, ரெடியாக எடுத்து அவருடைய மனைவி குழந்தைகள் எல்லாத்தையும் ஏற்றிட்டார். என்ன ஏற்பாடு தெரியுமா? நேராக ஷாமுக்கு போக வேண்டியது. ஷாம் அப்போ கிறிஸ்தவ நாடு, எக்கச்சக்கமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க, நம்மளும் கிறிஸ்தவர் தான். போய் ஃபேமிலியோட கிறிஸ்தவ நாட்டில் கிறிஸ்தவர்களோட ஐக்கியமாயிரலான்ட்டு வண்டி கிளம்பிருச்சு. போன வேகத்தில் அவசரத்தில் கிளம்புறதுல தங்கச்சியை விட்டுட்டு போயிட்டார். அந்த தங்கச்சி, அந்த அம்மாவுக்கு சுஃபானான்னு பேர், சஃபானான்னு சொல்லுவாங்க. சுஃபானா சஃபானான்னு சொல்லலாம். அந்த சுஃபானா நாம் ஏற்கனவே ஒரு 6-7 வருடத்திற்கு முன்னால் மாதர்குல மாணிக்கங்கள் அப்படின்னு ஒரு தொடர் 30 நாள் ரம்ஜானில் பெண்களின் வரலாறு மட்டும் பேசணும். அதில் ஒரு நாள் இந்த பெண்ணினுடைய முழு வரலாறும் பேசியிருக்கிறோம், பார்த்தவர்களுக்கு நினைவிருக்கும். அந்த சுஃபானாவை ஊரில் விட்டுட்டு மறந்துட்டு போயிட்டார். இப்போதைக்கு அவர் தப்பிச்சா போதுன்ட்டு போயிட்டாங்க. ஹைர் அலி ரலியல்லாஹு அன்ஹு வந்தார்கள், இஸ்லாமிய படைகள் வந்தது, அந்த ஊர் இஸ்லாமிய வசமானது, நிறைய பேர் முஸ்லிமானார்கள், பல பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள். சிறைபிடிக்கப்பட்டு மதீனாவிற்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். மதீனாவுக்கு அழைத்து செல்லப்பட்ட கைது செய்யப்பட்டவர்களில் சுஃபானாவும் ஒருவர். இந்த போன சுஃபானா நல்லா தெரிஞ்சுக்கணும், இந்த அம்மாவும் மிகப்பெரிய கொடையாளி, மிகப்பெரிய கொடையாளி. தந்தையுடைய இது அப்படி ஜீன் இருக்குமல்ல. ஆதம் தாயுடைய மகள். ஏறத்தாழ கொடுத்து கொடுத்தே தேய்ந்து போன கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள். பள்ளிவாசலில் மஸ்ஜிது நபவிக்கு வெளியில் இந்த மாதிரி வெளியூர்காரங்களை பிடிச்சிட்டு வந்தால் அவங்களையெல்லாம் வைக்கிறதுக்குன்னு ஒரு கொட்டடி இருக்குது, ஒரு கொட்டகை அங்கே வச்சுருந்தாங்க. ரொம்ப உறுதியான பொண்ணு ஆதம் தாய் மக சுஃபானா. உறுதி, நெஞ்சில் தைரியம், போல்ட்டாக பேசுறது, எல்லா திறமையும் எல்லாம் கொடுத்துருந்தான். அங்கே இருந்த நடவடிக்கைகளை எல்லாம் பார்த்துவிட்டு அந்த பெண் முதலில் தானாக மனம் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது. சுஃபானா இப்போது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்.
மறுநாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு வர்றாங்க. இந்த கைதிகளை எல்லாம் வச்சிருக்கிற இடத்தை தாண்டி தான் ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலுக்குள்ளே போகணும். இந்த இடத்துக்கு வர்றப்போ உக்காந்துருந்த பொம்பளை எந்திரிச்சிருச்சு. சுஃபானா எந்திரிச்சு, அல்லாவின் தூதரே, ஹலக்கல் வாலிது வ காபல் வாஃபிது ஃபம்னுன் அலைய மினல்லாஹி அலைக். அல்லாவின் தூதரே, எங்கள் அத்தா ஹாத்தம் தாய் மௌத்தா போயிட்டார், கொடை வள்ளல். எனக்கு பொறுப்பாக இருந்த கார்டியனாக இருந்தவன் விட்டு போட்டு ஓடி போயிட்டான். அதான் சகோதரனை சொல்லுது, விட்டு போட்டு ஓடி போயிட்டான். அல்லாட்ட இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கிறதுல இருந்து தயவு செய்து எனக்கு கொஞ்சம் உபகாரம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டது. ஒன்றுமே சொல்லலை. அந்த பொம்பளை வார்த்தையை வாங்கிட்டாங்க காதில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டாங்க. ஒரு பதிலும் இல்லை. ஆனாலும் புள்ள துணிச்சலான பொம்பளை யார்? சுஃபானா. 2வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப தொழுகைக்கு வரும்போது அதே நேரம் அதே தொழுகை உள்ளே நுழையும் போது எந்திரிச்சு நின்றுச்சு சுஃபானா. அந்த இடத்துல எந்திரிச்சு நின்று அதே வார்த்தை, யா ரசூலல்லாஹ் ஹலக்கல் வாலித் வ காபல் வாஃபித் ஃபம்னுன் அலைய மினல்லாஹி அலைக். தந்தை இறந்து போய்விட்டார், சகோதரன் விட்டுட்டு ஓடி போயிட்டான், நீங்கள் எனக்கு உபகாரம் செய்யுங்கள். 2 நாள். இப்போ ரசூலுல்லாஹ் கேட்டு பேசாமல் போயிட்டாங்க, ஒன்றும் சொல்ல. இந்த யா ரசூலல்லான்னு அந்த பொண்ணு கூப்பிட்டதுலேருந்து ஆல்ரெடி முஸ்லீம் ஆயிடுச்சுன்னு தெரியுது, அல்லாவின் தூதரேன்னு இவங்களை கூப்பிட்றதுலேருந்து. சரி, 2 நாளும் ஆனதுனால 3வது நாள் ரசூலுல்லாஹ் வர்றப்ப பேசாமல் உட்காந்துக்குச்சு. நிராசை ஆயிடுச்சு. இவர்கிட்ட கேட்குறதும் ஒன்று தான், கேட்காததும் ஒன்று தான் போல தெரியுது. காதில் வாங்கிட்டு ஒன்றையுமே கண்டுக்கலை. அதனால் நம்ம ஒன்றும் பேச வேணான்னு சொல்லி முடிவு செஞ்சு பேசாமல் இருந்துருச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பின்னாடி அலி ரலியல்லாஹு வர்றாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்க்கு தெரியாமல் அந்த பொண்ணை பார்த்து சைகன்னு செய்கிறாங்க. எந்திரி எந்திரி, எந்திரிச்சு கேளு, எந்திரிச்சு கேளு அப்படிங்கிற மாதிரி. வாயில் சொல்லலை, சைகை செய்கிறாங்க. இது என்ன, இந்த ரசூலுல்லாஹ் கூட வர்ற ஆள் நம்மளை எந்திரிச்சு பேச சொல்கிறாரு. சரி, கேட்டுருவோம். 3வது நாள் ஆகிறது ஆகட்டும். எந்திரிச்சு, யா ரசூலல்லாஹ், அதே வார்த்தை, தந்தை இறந்து விட்டார், பொறுப்பாளியும் போய்விட்டான், எனக்கு ஏதாவது உபகாரம் செய்யுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3வது நாள் சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போது சொன்னார்கள், நான் செஞ்சிட்டேன், நீ என்ன கேட்கிறாயோ அந்த உபகாரத்தை நான் செய்துவிட்டேன் என்று சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபலா தஅஜலி பில் ஹுரூஜி. வெளியே உங்கள் ஊருக்கு போகிறதுக்கு அவசரப்பட வேணாம். இப்போ உனக்கு என்ன செய்யணும்? நான் எங்கள் அண்ணன்கிட்ட போகணும். அவன் ஷாமுக்கு போயிட்டான், என்னை விட்டு போட்டு குடும்பத்தை கூட்டிகிட்டு. நான் என் சகோதரனோட போய் சேர்ந்துக்கிறேன். நான் போகிறதுக்குள்ள ஏற்பாடுகளை எனக்கு செஞ்சு கொடுங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவசரப்படாத, ஹத்தா தஜிதி மின் கௌமிகி மையக்கூனு லகி சிகத்தன். உனக்கு நம்பிக்கையான உங்கள் ஊருக்காரங்க யாராவது வர்றாங்களான்னு பாரு. ஹத்தா யுபல்லிகுகி இலா பிலாதிகி. உன்னுடைய ஊருக்கு கொண்டு போய் அவங்க பத்திரமா சேர்த்துருவாங்கங்கிற மாதிரி நம்பிக்கை வர்ற ஆளுங்க உங்கள் ஊர்லேருந்து வந்தால் ஃபஆதின்னி, நீ எனக்கு சொல்லு, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவங்க ஓடி போன இவங்க அண்ணன் ஷாமில் போய் குடும்பத்தோடு செட்டில் ஆகி அங்கே இருந்துட்டார். அவர் தான் சொல்கிறாரு, நான் வந்ததுக்கப்புறம் அந்த ஊரில் எல்லாம் போனாங்க, வச்சாங்க, இந்த மாதிரி என் தங்கச்சியை பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அங்கே இருக்குதுன்னு. இந்த அம்மா சொல்கிறாங்க, சுஃபானா என்ன சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க, அதனால் நான் எங்கள் ஊர்லேருந்து யாராவது எனக்கு நம்பிக்கைக்குரியவங்க வருவாங்கன்னு தொலாவிட்டே இருந்தேன். கடைசியில் நான் முதல்ல இந்த 3வது நாள் என்னை எந்திரிச்சு பேச சொன்னாரா இல்லையா, அவர் யாருன்னு கேட்டேன், விசாரித்தேன். ரசூலுல்லாஹ் பின்னாடி கூடவே போகிறார் ஒருத்தர், நிழல் மாதிரி. அவர் என்னை எந்திரிச்சு நின்று கேளுன்னு 3வது நாள் சொன்னார். கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் கபூல் செஞ்சுட்டாங்க. அது எப்படி அவருக்கு தெரியும்? அவர் யாருன்னு விசாரித்தா அவர் தான் அலி ரலியல்லாஹு அன்ஹுன்னு சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட கேட்குறாங்க, ஆமாம், நீங்கள் ஏன் 3வது நாள் இப்படி என்னை கை காட்டினீங்க, எந்திரிச்சு நிற்க சொன்னீங்க, கேட்க சொன்னீங்க, கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சரின்னு சொல்லிட்டாங்க. அலி ரலியல்லாஹு அன்ஹு அற்புதமான ஒரு விளக்கத்தை கொடுத்தார்கள். என்ன தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருமே 3 தடவை கேட்டுட்டா அதுக்கப்புறமெல்லாம் இல்லைன்னு எந்த காலத்துலையும் எதையும் சொன்னதில்லை. அதனால் நீ 2 தடவை கேட்டுட்ட, 3வது தடவையும் கேட்டுருணுமே அப்படின்னு நினச்சேன்.
நீயா கேட்கல, அதனால நான் சைகனை செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க அலி ரலியல்லாஹு அன்ஹு. 3 முறைக்கு மேல் யாராவது கேட்டுவிட்டால் மறுத்து விடாத மாண்பாளர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கிற செய்தி ஹதரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு தருகிற அற்புதமான தகவல். சரி, இப்போ இனிமேல் அந்த அம்மாவே சொல்கிறாங்க, சுஃபானா, நான் காத்துக்கிட்டே இருந்தேன் யாராவது வருவாங்களான்னு. கடைசியாக எங்கள் ஊரில் இருந்து குலா அப்படின்னு ஒரு கோத்திரத்தார் வந்தாங்க. அவங்க மதினாவுக்கு வந்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாய் நான் ரசூலுல்லாஹ்ட்ட நேராக போய், யா ரசூலல்லாஹ், என் கூட்டத்தில் இருந்து ஒரு குழுவினர் இங்கே வந்திருக்கிறார்கள், அதில் நம்பிக்கைக்குரியவர்களும் இருக்கிறார்கள், என்னை கொண்டு போய் விட்டுருவாங்க, என்னை அனுப்பிச்சி வைங்கன்னு சொன்னேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்தார்கள், எனக்கு உடுத்துவதற்கான ஆடைகள் கொடுத்தார்கள், வாகனம் செய்வதற்கு ஒரு ஒட்டகம் கொடுத்தார்கள், ஊர் போய் சேர்ற வரையும் என்னுடைய பணிகளை கவனித்து கொள்ள என் வேலையை செய்ய ஒரு அடிமை, ஒரு ஆம்பளை அடிமை, அதையும் எனக்கு கொடுத்தார்கள். எல்லாம் கொடுத்து என்னை கௌரவப்படுத்தி விட்டு கையில் செலவுக்கு பணமும் கொடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவ்வளவு ஒரு கைதியாக பிடித்து வரப்பட்ட ஒரு பெண்ணை சொந்த ஊருக்கு வழி அனுப்புகிற போது இவ்வளவு மரியாதை செய்து கூட அனுப்புவார்களான்னு நான் பிரமிச்சு போயிட்டேன். நான் எல்லாத்தையும் வாங்கிட்டு நான் ஷாமை நோக்கி கிளம்பினேன். அந்த குழுவெல்லாம் அங்கங்கே முன்ன பின்ன போயிட்டாங்க. எல்லாம் ஒரே மாதிரி ஒன்றா ஜமாத்தாவெல்லாம் போக மாட்டாங்க. சில பேர் முன்னாடி சில பேர் போவாங்க. கடைசியில் ஒரு ஆம்பளை அடிமை தான் துணைக்கு இருக்கானே. சஃபானா போய்கொண்டே இருக்கிறார்கள். ஆம்பளை அடிமையோடு ஷாமை நோக்கிய நீண்ட பிரயாணம் போயிட்டே இருந்தால் வழக்கம் போல தான். இந்த எந்த அடிமை எந்த நேரம் என்னன்னு தெரியாது. பொதுவாக ஆண்கள் சில பேர் அப்படி ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க, ஆப்பர்ச்சுனிட்டிஸ்டுகள்னு சொல்லுவாங்க. வாய்ப்பு இருந்துட்டால் வம்பு தான், வாய்ப்பு இல்லாத வரையும் பிரச்சனை இல்லை. இவன் இந்த அடிமை வேலைக்கு கொடுத்தவன் மெதுவாக பாலைவனத்தில் தனியாக போயிட்டுருக்கிறப்போ மெதுவாக நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு ஆரம்பித்தான். யார்? அந்த அடிமை. அதிர்ச்சி, பெரிய அதிர்ச்சி சஃபானா. ஏன் தெரியுமா? இல்லை, என்ன பரம்பரை, இவங்க பரம்பரை தெரியுமா? நாட்டை ஆண்ட பரம்பரை, அரச குல வம்சம், ஆதம் தாயுடைய மகள். ஆதம் தாயினுடைய மகள்னு சொன்னால் ஒட்டுமொத்த அரபுலகத்துக்கும் வேறு அட்ரஸே தேவையில்லை. எவ்வளோ பெரிய குடும்பம். இவன் ஒரு சாதாரண அடிமை, இன்னும் உரிமையாகலை, வேலைக்காரன், எடுபிடி. அவன் திடீர்னு கல்யாணம் பண்ணிக்கலாமான்ட்டான் தனியாக இருந்த உடனே. இப்போ அவன்கிட்ட போய் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க வேணாம், சிரியா வரையும் போகணும். நம்ம இதுக்கு முன்னாடி உம்மு ஹக்கீமுடைய வரலாறு பேசுகிறப்பவும் சொல்லியிருக்கோம். அவங்கள்ட்டையும் இப்படி நடுப்பாலைவனத்தில் ஒருத்தன் வேலையை காட்டினான்னு சொல்லி அவன் டைரெக்டாகவே தப்பு செய்யலாமான்னு கேட்டான். இவன் கொஞ்சம் கல்யாணம் செய்யலாமான்னு கண்ணியமாக கேட்குறான். வேற ஒன்றும் இல்லை, 2 பேருமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் தான். சரி, சுஃபானா சொன்னார்கள், ஷாமில் போய் பார்த்துக்கலாமே. ரொம்ப விவரமான பொண்ணு, அல்லாஹ் அக்பர், மிகப்பெரிய நிர்வாகத்திறன், போல்ட்னஸ். அல்லாஹ், ஆதம் தாய் குடும்பத்து பொம்பளை, சாதாரணமான பொம்பளையா? கல்யாணம் பண்ணணுமா? ஷாமில் போய் பார்த்துக்கலாமே, அங்கே தானே போகிறோம். அவனுக்கு எக்கச்சக்க ஆசை, என்னமோ பெருசாக ராஜ குடும்பத்து பொம்பளையை கல்யாணம் பண்ண போகிறோன்னு அவன் கல்யாண கனவுலையே கூட வர்றான். போய் ஷாமில் நுழைஞ்ச உடனே முதல் வேலை அவனை கூப்பிட்டு, இங்கே பாரு, கண்டபடி மனசில் ஆசையை வச்சுட்டு இருக்காத, என்னோட தரம் வேறு, உன் தரம் வேறு, நம்ம 2 பேர்த்துக்கும் செட் ஆகாது. நீ இவ்வளவு நேரம் ரசூலுல்லாஹ் எனக்கு அடிமையாக கொடுத்தாங்க, நீ வந்த, உன்னுடைய எண்ணம் என்னமோ கெட்டு போச்சு. இப்போ அல்லாவுக்காக நான் உன்னை உரிமையிடுறேன், நீ உன் ஊருக்கு போயிரு மரியாதையான உன்னை ஓடிட்டான். இப்போ இவங்க அண்ணன் வீட்டை நோக்கி போகிறாங்க. பாருங்களேன், ரணகலம் ஆகும். ஏன்னா அண்ணன் ஏற்கனவே அங்கேருந்து இந்த தங்கச்சியை விட்டு போட்டு பொண்டாட்டி பிள்ளையில மட்டும் ஏற்றிட்டு அந்த ஆள் போயிட்டாரா இல்லையா? இப்போது ஒரு முடிவோட அண்ணனை திட்டுறதுக்காக போயிட்டுருக்குது. இனி நமக்கு வரலாற்றுடைய பகுதியே அண்ணன் சொல்கிற மாதிரி வருது. பாருங்களேன், அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹு இன்னும் இஸ்லாத்தில் சேரலை. இப்போ கிறிஸ்டினா ஷாமில் இருக்கிறாரு, தப்பி ஓடி போய். அங்கே இருந்தாலும் பயம்தான். எல்லா நாட்டையும் பிடிச்சிட்டு வர்ற முஸ்லீம்கள் இப்போ இவர் இருக்கிற இடத்த மட்டும் விடவா போகிறாங்க? அப்பா அதி சொல்கிறாரு, நான் என் வீட்டுக்கு வெளியே உக்காந்துருந்தேன் ஒரு நாள் காத்தால். திடீர்னு தூரத்திலிருந்து பார்த்தா யாரோ ஒரு பொம்பளை வர்ற மாதிரி தெரியுது. மட்டுமல்ல, என் தங்கச்சி மாதிரியும் தெரியுது. இது என்னடா இது அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பக்கத்தில் வந்த உடனே என் தங்கச்சி தான். வாசலில் நின்றுக்கிட்டே பயங்கரமான சத்தம், அல்காத்திய அவ்வாலிம், உறவை முறிச்சவனே, அக்கிரமக்காரனே, விட்டு போட்டு போயிட்டியா, எத்தமல் தபி அகிலிக்க வலதிக்,
உன் குடும்பம் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் ஏற்றிட்டு வந்துட்ட ஓ திறக்த பக்கியத்தை வாலிதிக் உங்கள் அப்பனோட பிறப்பில் நான் ஒருத்தன் இருக்கிறேனே என்னை நீ கூட்டிகிட்டு வந்தியா என்னை விட்டு போட்டு வந்துட்டியே வரிசையாக கத்தனொன்னு மிரண்டுட்டார் அண்ணன். உண்மை தானே, விட்டுட்டு வந்தது எவ்வளோ பெரிய தவறு. தன்னந்தனியாக இருக்கிற தங்கச்சியை மெதுவாக அவர் கொஞ்சம் தாஜா பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. அவர் சொன்னார், ஐ உஹையா லா தக்கூலி இல்லா ஹைரா, மா என் சகோதரியை தயவு செய்து நல்லதை தவிர வேறு எதுவும் பேசாத, கொஞ்சம் கேளு. ஃபவல்லாஹி மாலி மின் உதிரின், உன்னை விட்டுட்டு வந்தது தப்பு, நான் வேற எந்த காரணமும் சொல்லி தப்பிக்க நினைக்கல. உண்மைதான். லக்கது சனாத்து மா தகர்த்தி, நீ சொன்னதை நான் செஞ்சிட்டேன் தான், உண்மைதான், பெரிய தவறு. நான் பெறப்படுற அவசரத்தில் நான் உன்னை மறந்தது என்னுடைய தவறுன்னெல்லாம் சொல்லி ஓரளவு சமாதானம் பண்ணி கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே பெரிய வேலையாயிருச்சு. சில வரலாற்று ஆசிரியர்கள் அந்த அம்மா பேசினதை எழுதுகிறப்ப நிறைய வார்த்தைகள் எழுதியிருக்கிறாங்க. அதாவது இந்த கூட இருக்கால இவ சொல்லி என்னை விட்டுட்டு வந்துட்டியா அப்படின்னு எல்லாம், இந்த நாத்தனா பிரச்சனை எல்லாம் இருந்திருக்கு போல தெரியுது அப்போவே. அப்போ நீ அந்த காலத்திலேயே சில பேர் புருஷன்மாருங்க சகோதரிகளுக்கும் மனைவிக்கும் இடையில் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் மனைவி பக்கம் அப்படி விழுந்து வா நல்லபடியாக போய் நம்ம செட்டில் ஆகிடலான்ட்டு கிளம்ப, இப்போ நாத்தனை சும்மா விடுவாங்களா? அப்போ நின்று சத்தமெல்லாம் போட்டு கடைசியில் அமைதிப்படுத்தி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு மெதுவாக அங்கே இருக்க ஆரம்பிக்கிறாங்க, அண்ணனும் தங்கச்சியும் ஒன்றா. அப்போ தான் மெதுவாக 1-2 நாள் கழிஞ்ச பிறகு சாவகாசமாக அண்ணன் தங்கச்சிக்கிட்ட கேட்குறாரு சுஃபானாட்ட, ஏம்மா இந்த முகம்மது விஷயமா உன் கருத்து என்ன? பட்டுன்னு சொல்லிச்சு அந்த அம்மா, சீக்கிரமாக நீ போய் அங்கே சேர்ந்துடுறது நல்லது, இல்லைன்னா ஏடா கூடமாக மாட்டிக்காத. எவ்வளோ தெளிவான ஸ்டேட்மெண்ட், அட்வைஸ். நீ சீக்கிரமாக போயிடுறது நல்லது அப்படின்னு சொல்லிருச்சு. தங்கச்சி அவர்களை பற்றி ரசூலுல்லாவை பற்றி சொல்ல சொல்ல அந்த ஊரில் நடக்கிறது, அந்த பள்ளியில் நடக்கிறது, அந்த தோழர்கள்ட்ட நடக்கிறது, கைதிகளாகிய எங்கள்கிட்ட ரசூலுல்லா நடந்தது எல்லாத்தையும் விவரித்த உடனே அதி இப்னு ஹாத்தம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு கால்வாசி உள்ளத்தில் முஸ்லீம் ஆயிட்டார். இந்த தகவல்கள்லையே கிளம்பினார். போகலாம் மதீனாவுக்கு, போய் முதல்ல பார்ப்போம். சேர்றதுக்கெல்லாம் வரல, சில பேர் முடிவு பண்ணி இஸ்லாத்தில் சேர அப்படி வரல, போய் என்னன்னு பேசி பார்ப்போன்ட்டு தான் வர்றார். நேராக வந்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிது நபவியில் இருக்கிறார்கள். இப்போ இதை அவரே சொல்கிறார், நான் மதீனாவுக்கு வந்துட்டேன். ரசூலுல்லாஹ் பள்ளிவாசலில் இருந்தாங்க. போய் அஸ்ஸலாமு அலைக்கும்னு, மனிர் ரஜுல் யார் நீன்னு கேட்டாங்க. அதி இப்னு ஹாத்தம் அப்படின்னு நான் சொன்னேன். உடனே எந்திரிச்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்னை கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனாங்க வீட்டுக்கு. ஒரு மிகப்பெரிய அரச குடும்பத்தின் கொடைவள்ளலின் புகழ்பெற்ற ஒரு தலைவரின் மகன். இந்த மாதிரி உள்ளவங்க வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பொதுவாக மனோதத்துவ மாண்பு ரசூலுல்லாவுக்கு ரொம்ப அத்துப்படி. சைக்காலஜிஸ்டில் உளவியல் ரீதியான மிகப்பெரிய நிபுணர் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வந்தவரை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியும். எந்திரிச்சு கையை பிடிச்சி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதி இப்னு ஹாத்தமை கூட்டிகிட்டு போவாங்க. கூட்டிகிட்டு போகிறப்ப வழியில் யாரோ ஒரு வயசான கிழவி ஒன்று அதோட பிரச்சனையை ரசூல்லாட்ட ரோட்டில் நிறுத்தி சொல்லுது. அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, மகன் இப்படின்னு ரொம்ப நேரம் நின்று என்னமோ கதை கேட்குற மாதிரி அந்த கிழவிட்ட பேசிக்கிட்டே நிற்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர் சொல்கிறாரு, இந்த கிழவிட்ட இவ்வளவு நேரம் டைம் ஒதுக்கி ரோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்கிறத பார்க்குறப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன், இவர் சாதாரணமான ஆள் அல்ல, இவர் அரசரும் அல்ல, அரச குடும்பத்து ஆளும் அல்ல. ஏன்னா அவங்கெல்லாம் இப்படி இருந்து பேச மாட்டாங்க, இவர் அதையும் தாண்டி புனிதமானவர் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வர்றார். யார்? அதி இப்னு ஹாத்தம். சரி விட்டாச்சு, அடுத்து கூட்டிகிட்டு போயாச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் உட்கார போன அதி இப்னு ஹாத்தமை இருங்க உட்காராதீங்கன்ட்டு ஒரு ரோமத்தினால் செய்யப்பட்ட தலையணை, ஒரு திண்டு மாதிரி, கொஞ்சம் உட்கார்றதுக்கு உயரமாக நாம் இந்த பஞ்சு தலகாணி மாதிரி ஷீட்டு மாதிரி எல்லாம் போடுறோம்ல, ரோமத்தினால் செய்யப்பட்ட ஒரு இருக்கை, ஒரு திண்டு, அதை கொடுத்து அதில் உட்காருங்கன்னாங்க. இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். அதிதான் வரலாறு சொல்கிற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் நீங்கள் உட்காருங்கன்னு சொன்னேன். இல்லை நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிரில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாதாரணமாக உட்கார்ந்து கொண்டார்கள். அதாவது நாயகம் தரையில் இருக்க, தரையில் இருந்து சற்றே உயர்ந்த ஒரு தலையணையில்
அதி இப்னு ஹாத்தம் அமர வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த இடத்திலேயே முடிவு பண்ணிட்டார் இவர்கள் சாதாரணமான நபர் அல்ல. ஒரு மிகப்பெரிய சமுதாயத்தின் தலைவர், ஒரு கிறிஸ்தவனாக இருக்கிற என்னை, இந்த மார்க்கத்தை குறித்து விசாரிக்க வந்த என்னை இப்போ இந்த கண்ணியப்படுத்தினதை பார்க்குறப்பவே தெரியுது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி இந்த கண்ணியை எப்பவும் செய்வாங்க. இவர் இஸ்லாத்தில் சேர வந்த ஹிஜ்ரி 7 சரியா அந்த நேரத்தில் சபையிலேயே வச்சு சொன்னாங்க, இதா அத்தாக்கும் கரீமு கௌமின் ஃபக்ரிமூஹு, ஒரு கூட்டத்தால் மதிக்கப்படுகிற சங்கையான தலைவர் உங்களிடம் வந்தால் அவருக்கு நீங்கள் சங்கை செய்யுங்கள் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இடையிலேயே சொல்லிட்டாங்க. ஆக இவரை உட்கார வச்ச இந்த ஸ்டைல்லையே அவர் சொல்லிட்டார் தன்னை அறியாமல் வாயில், இவர்கள் சாதாரணமானவர் அல்ல, இவர் அரசர் அல்ல, அரச குடும்பத்தினுடைய விஷயமும் இல்லை, இவர் அதையும் தாண்டி மேலானவர் அப்படின்னு சொல்லியாச்சு. உட்கார வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணுமா இல்லையா? இவர்கள் அவர் தன்னை நபின்னு ஏற்றுக்க வைக்கிற அளவுக்கு உண்டான ஸ்ட்ராங்கான கொஸ்டின்ஸ் எல்லாமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. அவருக்கு எப்படி தெரியுன்றது தெரியல, அவ்வளவும் கேட்குறாங்க. அதி அப்படின்னு கூப்பிட்டாங்க. என்னங்கன்னார் அவர். ஆமாம், கொஞ்ச நாளாகவே யூத மதத்துக்கு போகலாமா நஸ்ரானி மதத்துக்கு போகலாமான்னு உன்னோட கொள்கையில் ஒரு தடுமாற்றத்தோடு இருக்கிறையல்ல அப்படின்னாங்க. உண்மையாலுமே அவர் அப்படி தான் இருக்கார். கொஞ்ச நாளாகவே உள்ளத்தை படம் பிடிச்சி எடுத்த மாதிரி ரசூலுல்லாவுடைய வார்த்தை அதிர்ந்து போனார். ஆமாண்டார், அங்கே இன்னும் மறுக்கிறதுக்கு இல்லை. அப்புறம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உன் கூட்டத்தில் யாராவது சம்பாரிச்சாங்கன்னா, சொத்து கிடைச்சதுன்னா, கனிமத்து கிடைச்சதுன்னா, அவங்களுக்கு என்ன கிடைச்சாலும் 4ல் 1 பகுதி உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உங்கள் நாட்டில் சட்டம் போட்டிருந்தியல்ல, உனக்கு மக்கள் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல 4ல் 1 பங்கு. ஆமான்னார். அடுத்த கேள்வி, அப்படி வாங்கிறது உன்னோட நசாரா உன்னுடைய கிறிஸ்தவ ஷரியத்தின்படியே உங்கள் மத சட்டப்படியே அப்படி வாங்கக்கூடாதுன்னு இருக்குது தெரியுமல்ல அப்படின்னாங்க. ஒவ்வொரு கேள்வியாக புட்டு 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 வைக்கிறாங்க. எல்லாம் அவர் உள்ளத்தில் நடந்தது, அவர் வீட்டில் நடந்தது, அவர் மனசுக்குள் நடந்த போராட்டம் எல்லாத்துக்கும் ஆமாம் ஆமான்னு சொல்லிகிட்டே வந்தார். சொன்னார். கடைசியில் அவரே சொல்கிறார், வஅரஃப்து இன் அன்னஹு நபியும் முர்சல், இவர் உண்மையாக அல்லாஹுவால் அனுப்பி வைக்கப்பட்ட நபி என்பதை நான் தெளிவாக தெரிந்து கொண்டேன். ஆனாலும் களிமா சொல்லாமல் இருக்கார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடலை, அதாவது முழு வீச்சில் வச்சு எல்லா விஷயத்தையும் செலுத்தியாச்சு. அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அதி உனக்கு இன்னமும் முஸ்லீமாகாமல் இருக்கிறதுக்கு மனசில் சில தடைகள்லாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா, எதிரிகள் அதிகமாக இருக்கிறாங்க, நாங்கள் கம்மியாக இருக்கிறோம் அப்படின்னு நீ நினைக்கிறையா இல்லையான்னார். ஆமான்னார். அதாவது அவர் மனசில் உள்ளதை பூரா கொட்டுறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இப்போ அப்படி தான் இருக்கும், ஒரு நேரம் வரும் காதிசியாவில் இருக்கிற பெண்ணு காபத்துல்லா வரைக்கும் தவாபு செஞ்சுட்டு போவா ஒட்டகத்தினுடைய தொட்டியில், அவள் அல்லாஹுவை தவிர வேற யாரையும் பயப்பட மாட்டான். அப்படி ஒரு முஸ்லீம் பெண்ணுக்குள்ள சூழ்நிலை வரும்னு சொன்னாங்க. அப்புறம் கேட்டாங்க, ஆதி உனக்கு இஸ்லாத்தில் சேர்றதுக்கு தடையாக இருக்கிறது அநேகமாக பெரிய பெரிய கவர்மெண்ட்டு அரசாட்சி நாடுகள்லாம் முஸ்லீம்கள்கிட்ட இல்லை மற்றவங்கள்ட்ட இருக்குது, இவங்க ஒன்றுமில்லாதவங்களா இருக்கிறாங்கன்னு தானே நீ நினைக்கிற? ஆமான்னார். ஸல்லல்லாஹு சொன்னாங்க, ஒரு நேரம் விரைவில் வரும், பாபிலுடைய கோட்டைகள் இஸ்லாத்தின் கையில் வரும். பர்டிகுலராக ஒரு அரசருடைய ஹுர்முஸ்னு அரசருடைய பேரை சொல்லி அவருடைய கவர்மெண்ட் திவாலாகி எங்கள் கைக்கு வரும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல 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 இது என்ன மனசில் உள்ளதை ஒவ்வொன்றா எடுத்து 2 கேள்வி கேட்டாங்க. அடுத்து 3வது கேள்வி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, நீ இஸ்லாத்தில் சேராமல் இருக்கிறதுக்கு நாங்கள் முஸ்லீம்கள்லாம் ஒன்றும் கையில் காசு இல்லாமல் ஏழையாகத்தானே இருக்கிறோம் அப்படின்னு ஒரு நினப்பு உன் மனசில் வருதா இல்லையா அப்படின்னாங்க. ஆமாம் ஆமாம் அந்த நினப்பு வருது. ஸல்லல்லாஹு சொன்னாங்க, விரைவில் ஒரு நிலை வரும், எங்களினுடைய ஹசானாவில் இருந்து ஜக்காத்தை எடுத்து கொண்டு போய் வாங்கிக்கிங்கன்னு கூவி கூவி கூப்பிட்டாலும் ஜக்காத்தை வாங்கறதுக்கு ஆள் இல்லாத அளவுக்கு எல்லாமே தன்னிறைவான செல்வத்தோடு இருப்பார்கள், அதுவும் வரும். நாங்கள் இந்த சொன்னது எல்லாமே நடந்துருச்சு. அவரே சொல்கிறாரு, அதி இப்னு ஹாத்தம் 2 முடிஞ்சிருச்சு, என் கண்ணால் பார்த்துட்டேன், பாபில் கோட்டைகள் கைப்பற்றி விட்டது, காதிசியாவுடைய பெண் தனியாக வர முடியும்னு வந்துருச்சு, அப்படின்னா லாஸ்ட்டாக அதுவும் நடந்துடும், எது சக்காத்து வாங்க ஆள் இல்லைங்கிற மாதிரியெல்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய முன்னிலையில் இஸ்லாத்தில் சேர்ந்தார். அதி இப்னு ஹாத்தம் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு ரசூலுல்லாஹ்வுக்கு நடந்தது மிக நீண்ட உரையாடல்.
ஹதீஸ் கிதாபுகள் அத்தனையிலும் இருக்கிறது. வரலாற்றாசிரியர்கள் எல்லாம் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வரலாறுகளை பதிவு செய்து வைத்திருப்பதில் ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களும் அல்லாமா இப்னு கதீர் அவர்கள் அல்பிதாயா வன்னிஹாயாவிலையும் மிக நீண்ட அந்த சொற்பொழிவுகளின் ஒவ்வொரு செய்திக்கு பின்னாலும் உள்ள நுணுக்கங்களோடு எழுதியிருக்கிறார்கள். அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தில் சேர்ந்துட்டாங்க. ஏற்கனவே கொடைத்தன்மை இஸ்லாத்தில் வந்ததுக்கு பின்னாடி பொதுவாக பாரம்பரியத்திலேயே வாரி வழங்குற வள்ளல்கள் இருந்திருந்தா அடுத்தவங்களுக்கு கொடுக்கணுங்கிறது அது பிளட்லேயே வந்துடும். முஸ்னத் அகமதுல இவங்களை பற்றி பதிவாக இருக்கிற ஹதீஸ் என்ன தெரியுமா? ஒரு ஆள் 100 திருகம் கேட்டார், வந்து ரொம்ப சீப்பு 100 திருகங்கிறது. யார்கிட்ட? அதி இப்னு ஹாத்திம்கிட்ட. இல்லைன்ட்டாங்க, டப்புன்னு போன்ட்டாங்க. அதிர்ச்சி. அதி இப்னு ஹாத்திம் வாயிலெல்லாம் இல்லைன்னு வராது, எப்படி இப்படி வருது இவங்க பரம்பரையில் அப்படின்னு சொன்னார். நான் ஹாத்தம் தாயுடைய மகன், என்கிட்ட வந்து 100 திருகமாக கேட்குற நீ? அப்போ கேட்கறது நீ லட்சங்களில் கேட்கணும், கோடிகளில் கேட்கணும், என்கிட்ட வந்து 100 திருகம் கேட்குறியன்னு. கொடைத்தன்மைக்கு உதாரணம் சொல்லப்படுகிற குடும்பம் இது. அஷ்ஷாஸ்ன்னு ஒருத்தர் இருந்தார், இது முஸ்னத் அஹமதில் பதிவாயிருக்கு. அஷ்ஷாஸ்ன்னு ஒருத்தர், அவர் சட்டி கேட்டு அனுப்பிச்சார். ஒரு பெரிய தேக்கு மாதிரி, ஒரு அண்டா மாதிரி, ஏதோ வீட்டில் விசேஷமோ என்னமோ. பொதுவாக எல்லா வீட்லேயும் 1 படி 2 படி ஆக்கறதுக்குள்ள சட்டிகள் இருக்கும். விசேஷம் 10 படி 20 படி ஆக்கறதுக்கு இப்போ நம்மலாம் வாடகை பாத்திர கடையில் எடுக்கிறோமா இல்லையா? அந்த மாதிரி ஒரு 10 படி 20 படி போட்டு ஆக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பெரிய சட்டிகள். இந்த வீடு தான் விருந்தோம்பலுக்கு பேர் போன வீடு. சாதாரணமாகவே 10 படி 20 படி ஆக்கிற வீடு. அதனால் அவர் தேக்கு வேணும்னு கேட்டார். ஒரு நிறைய ஆக்கிற மாதிரி விருந்தோம்பலுக்கு தோதுவா கேட்டு அனுப்பிச்சார் ஆளுகளை. அதி சொன்னார், போங்க சட்டி வீட்டுக்கு வரும்னார். ஃபுல்லாக விருந்து உணவு ப்ரிப்பேர்ட் ஆகி தேக்கு நிறையா. அப்படியே ஆளுகள்லாம் சேர்ந்து தூக்கிட்டு அஷத் வீட்டுக்கு போய் சட்டியை வச்சாங்க. அவர் என்ன அதுன்னாரு, கொடுத்து அனுப்பிச்சாங்க ஆதி அப்படின்னு. நேராக வந்துட்டார் அவர். அதி, நான் விருந்து சமைக்கிறதுக்கு காலி சட்டி தான் கேட்டேன்னார். அதீபன் ஆத்தம் சொன்னார், காலி சட்டி கேட்கறது உங்கள் வழக்கமாக இருக்கலாம், காலி சட்டி கொடுக்கறது எங்கள் வழக்கத்தில் இல்லை. நாங்கள் எப்போது கொடுத்தாலும் முழு நிறைவாக ஆக்கித்தான் கொடுப்போம். இரவலாக காலி சட்டி கேட்குறப்போ ஒரு பெரிய தேக்கு நிறைய சாப்பாடு வந்து இறங்குது. தைரியமாக ஒரு 100 பேத்துக்கு சாப்பாட்டை சொல்லிவிட்டு அதீபன் ஆத்தம்கிட்ட போய் காலி தேக்கு கேட்கலாம் போல தெரியுது. அப்படியே வாங்கிட்டு வந்து சப்ளை பண்ணிடலாம். கொடைத்தன்மையில் கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு கொடைவள்ளல்களாக திகழ்ந்த பரம்பரை இந்த பரம்பரை சாதாரணமானது அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குடும்பத்துக்கு அந்த சதக்கா செய்கிறவங்களுக்கு ரசூலுல்லாஹ்ட்ட எப்பவும் மரியாதை அதிகம். யாராக இருந்தாலும் சரி, அவங்க கொடுக்கறது 1 திருகமோ 2 திருகமோ வாரி வழங்கும் யாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தின் மிகப்பெரிய வள்ளல் அல்லவா, மரியாதை செய்தார்கள். அதீபன் ஹாத்திம் எப்போ சபைக்கு வந்தாலும் ரசூலுல்லாஹ் இடம் கொடுப்பாங்க. அப்போ சபைக்கு யாராவது கண்ணியமானவங்க வந்துட்டா அப்படியே ஜம்முன்னு உட்காந்துருக்க முடியாது. ஒரு நெளிவுமா இல்லையா அவங்களுடைய வருகைக்காக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர் வர்றப்போ அப்படி நினைஞ்சிருக்காங்க. இவரே சொல்கிறாரு, ஒரு தடவை வீட்டுக்கு போனேன், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் உட்காந்துருக்கிறாங்க, ஃபுல்லாக இருக்குது சஹாபாக்கள், இடம் இல்லை, சுத்தமாக இடம் இல்லை. உட்கார்றதுன்னா அங்கே செருப்பு கல்ற இடத்துல உட்காந்துக்கலான்னு வைங்களேன், அப்படி ஃபுல்லாக இருக்குது. அதீபன் ஆத்தமே சொல்கிறாரு, நான் உள்ளே நுழைஞ்சு ரசூலுல்லாஹ் என்னை பார்த்த உடனே, எப்பா கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க, கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு நகர்த்தி கடைசியில் என்னை பக்கத்திலே அமர வைத்து கொண்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சங்கைக்குரியவர்களின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்கிற போது அந்த சங்கையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதீபன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹுனுடைய சிறப்புகளை, அந்த குடும்பத்தை, அந்த பரம்பரையை பற்றி சொல்கிறதுக்கு நிறைய. இந்த தாய் குடும்பம், ஹாத்தம் தாய், இந்த தாய் குடும்பத்தினுடைய மிகப்பெரிய சிறப்புகளில் ஒன்று என்ன தெரியுமா? அல்லாமா இப்னு அப்துல் பர் அவர்கள் குறிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் வஃபாத்துக்கு பின்னாடி பல்வேறு கோத்திரங்கள்லேருந்து நிறைய பேர் ரசூலுல்லாவே போயிட்டாங்கன்னு இஸ்லாத்தை விட்டு வெளியே போனாங்க. நவுது பில்லா, முர்த்தத் ஆயிட்டாங்க, மதம் மாறினார்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த மதம் மாறாத, ஒருத்தர் கூட மதம் மாறாத கோத்திரம் இந்த தாய் கோத்திரம். லேட்டாக இஸ்லாத்திற்கு வந்தாலும் ரொம்ப பக்காவாக இஸ்லாத்தில் பிடிமானத்தோடு இருந்தார்கள். ஹாத்திம் தாயை பற்றி, அதீபன் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு பற்றி சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள்ல முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு ரொம்ப நெருக்கம்.
அலி ரலியல்லாஹு அன்ஹுட்ட பையத்து செஞ்சதிலிருந்து அலி ரலியல்லாஹு அன்ஹு கூடவே உதவியாளர். ஜமல் யுத்தம், சிஃபீன் யுத்தம், நஹர்வான் யுத்தம், அத்தனையிலையும் அலி ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு கூட பக்கபலமாக நின்று அலி ரலியல்லாஹு அன்ஹுவின் வலதுகரம் போல் செயல்பட்டவர்கள் அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. நாம் மட்டுமல்ல, ஷியாக்கள் ஏகத்துக்கும் இவரை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு அது ஒன்று தான் காரணம். நாம் பொதுவாக வாழ்க்கை வரலாறு முழுக்க வைத்து புகழுகிறோம் ரசூலுல்லாஹ்வுடைய சஹாபி என்பதனால். அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா சஹாபிக்கும் மரியாதை கொடுப்பாங்க. அல்லாஹ் அக்பர். ஒரு தடவை கூஃபாலேருந்து கூஃபாவுக்கு தங்க போனவர், பல நாள் தங்கறதுக்கு தோதுவா பொட்டி படுக்க துணிமணியோடு போயிருக்கிறார். போனவர் அடுத்த நாளே கிளம்பிட்டார். அவர் இருந்த ஏரியாவிலேருந்து கூஃபாலேருந்து வெளியே எல்லாத்தையும் கிளம்பிட்டார். என்ன வந்தீங்க, இங்கே தங்குறதா இருந்தீங்க, போகிறீங்க அப்படின்னு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை நான் கூசாமல் திட்டுகிற ஒரு ஊரில் நான் குடியிருப்பதை விரும்பவில்லை. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அங்கே உள்ளவனுக்கு கொஞ்சம் தப்பாக பேசியிருக்கானுங்க போல தெரியுது. காதில் விழுந்துருச்சு இவங்கெல்லாம் இப்படி பேசுகிறாங்கன்னு. உஸ்மானை திட்டுகிற ஒரு ஊரில் நான் குடியிருக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு கிளம்பியவர்கள் அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு. திருக்குர்ஆனை விளங்குறதுல ரொம்ப அவங்க சொல்கிறாங்க, எப்போது பாங்கு சொன்னாலும் பாங்கு சொல்லுகிற போது நான் ஒதுவோடு இருப்பேன். இஸ்லாத்தில் சேர்ந்ததுக்கு பிறகு பல பேர் புதிய முஸ்லீம்கள்னு நாம் நினைக்கிறோம். அல்லாஹ் அக்பர். மிகப்பெரிய அபாரமான நம்பிக்கையுடைய முஸ்லீம்கள், குர்ஆனை விளங்குறதுக்கு போராடினவங்க, சில விளங்குறதுல குளறுபடி இருந்தால் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டவங்க. ரொம்ப ஃபேமஸான விஷயம் ஒன்று இருக்குது இவங்க வரலாறுல. ஒரு தடவை ஆயத்து இறங்குச்சு, நோன்பு வைக்கிறது, எந்த நேரத்துலேருந்து நோன்பு வைக்கணும், எது வரைக்கும் நோன்பு வைக்கணும். குர்ஆனில் எப்படி வருது தெரியுமா? கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறுற வரையும் சாப்பிட்டுக்குங்க, இரவு பூரா சாப்பிடுங்க குடியுங்க, எது வரைக்கும்? கருப்பு கயிறு வெள்ளை கயிறாக மாறுற வரையும். அப்படின்னா குர்ஆன் இலக்கிய நயத்தோடு பேசுது. நைட்டு இருட்டு என்பது பகல் வெளிச்சமாக மாறுற வரைக்கும் சாப்பிடுங்க, வெளிச்சம் வந்துருச்சுன்னு சொன்னால் சாப்பாட்டை நிறுத்திங்க, அதான் அர்த்தம். இந்த நைட்டை கருப்பு கயிறு மாதிரியும் பகலை வெள்ளை கயிறு மாதிரியும் அல்லாஹ் ஒரு ஓமானத்தோடு சொல்கிறான். அதாவது இரவு முடிந்து பகல் துவங்கி விட்டால் சாப்பிட வேண்டாம். அதை எப்படி சொல்கிறான் அல்லாஹ்? கருப்பு கயிறு அதான் இரவு, அது முடிந்து வெள்ளை கயிறு ஆகிவிட்டால் நீங்கள் சாப்பிட்றது நிறுத்திக்கணும். முதல்ல ஆயத்து இறங்கின உடனே ஆயத்தை மட்டும் கேட்டுட்டு அன்றைக்கி நைட்டு தூங்க போனவர் அதுக்கு விளக்கமெல்லாம் கேட்கல. அவர் பாட்டில் ஒரு கருப்பு கயிறு எடுத்து தலானி கடியில் வச்சுக்கிட்டார். தலானி கடியில் இடையில எந்திரிச்சு எடுத்து பார்த்துக்கிறது, அப்பப்போ குடிக்கிறது, சாப்பிட்றது எல்லாம் பண்ணுறது, கயிறு எடுத்து பார்க்கறது. அது காத்தால 10 மணி ஆனாலும் வெள்ளையாக மாற மாட்டேங்குது. கயிறு எங்கே போட்டு வெள்ளையாக மாறும்? இது என்ன இது? குர்ஆனில் வந்துச்சே கருப்பு கயிறு வெள்ளையாக மாறுற வரையும் சாப்பிட சொல்லிச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயம் சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புன்னகைத்து கொண்டே சொன்னார்கள், இன்னமா அலிக்க சவாதுல் லைலி வ பயாதுன் நஹார். எப்பா அது கயிறு மாறுறதில்ல, கருப்பு கயிறை கொண்டு முராது இரவின் இருட்டு, வெள்ளை கயிறு என்பதன் கருத்து பகலின் வெளிச்சம், அதுதான் சொல்லப்பட்டிருக்குதுன்னு சொன்ன உடனே தான் அவருக்கு அந்த விஷயங்களில் தெளிவு வந்தது. மார்க்கத்தின் தெளிவுக்காக போராடி இருக்கிறார்கள், மார்க்கத்தை விளங்குவதற்காக போராடி இருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய சரித்திர பாரம்பரியத்துக்கு சொந்தக்காரரான இந்த சஹாபி ஹதரத் அதீ இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் தஆலா எக்கச்சக்க ஆயுசை கொடுத்துட்டான். பொதுவாகவே இந்த வாரி வழங்குற வள்ளல்களுக்கு மற்ற ஏழைகளுடைய துவாவில் என்னென்னவோ கிடைக்கும். அதில் இவங்க குடும்பத்துக்கு பூரா ஆயுசு கிடைச்சது எல்லாம் 100 வயசுக்கு மேலே தான். இவர் வஃபாத்தானது ஹிஜ்ரி 67, 68, 69 என்று பல்வேறு கருத்துக்கள். ஆனால் கன்ஃபார்மாக அவங்க மவுத்தாகும்போது 120 வயது வரைக்கும் தெளிவோடு சரியான அறிவு புரிதலோடு வாழ்வாங்கு வாழ்ந்தவர்கள். பொதுவாக அல்லாஹ் வள்ளல் தன்மையோடு கையில் இருக்கிறதுல கொஞ்சமாக இருந்தாலும் சரி, அந்த கொஞ்சத்தை வெளியே நம்ம கொடுக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் அல்லாஹ் கொட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருவான். இவருடைய வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிய வேண்டிய ஒரே ஒரு செய்தி உண்டு. கொடுத்து ருசித்து போனவர்கள் யாரோ அவங்க கொடுக்கறது நிறுத்த மாட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ் அவர்களுக்குத்தான் கொட்டி கொட்டி கொடுக்கிறான். வரலாற்றின் வழிநெடுகிலும் கொடுத்ததால் தேய்ந்து போனவன் என்று எவனுடைய வரலாறும் இல்லை, கொடுத்ததால் உயர்ந்து விட்டார்கள் என்கிற வரலாறு தான் இருக்கிறது என்பது இதனுடைய மிகப்பெரிய பாடம். அல்லாஹு ஜல்ல ஷானுகு தஆலா இவ்வுலகத்தின் கொடை வள்ளலாய், ரசூலின் அற்புதமான மரியாதைக்குரிய சஹாபியாய்,
பல்வேறு யுத்தகலங்களில் பங்கேற்று இஸ்லாமியத்திற்காக வேண்டி போராடிய புனித போராளி அதி இப்னு ஹாத்தம் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டு உயர் சுவனபதிகளில் அவரை வாழச் செய்வானாக, அன்னலாரோடு அவரை வீற்றிருக்கச் செய்வானாக என்கிற நல்ல துஆவோடு சேர்த்து நம் நாட்டை நிலவி இருக்கிற புயல் அபாயம், அதனுடைய சூழ்நிலை, அதனுடைய பேராபத்துகள் கடந்த ஆண்டுகளில் நடந்ததைப் போல் எந்த சேதங்களும் இல்லாமல் அல்லாஹ் நம்முடைய நாட்டை காப்பாற்றுவானாக. பொதுமக்களுக்கு எவ்வித இடையூறும் இல்லாமல் அல்லாஹ் புயலை அனுப்பிய இறைவனே அதை வழிவிளக்கவும் செய்வானாக. ஆமீன். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.